மற்றொரு அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே வாலிபர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆவேசமடைந்த உறவினர்கள் சடலத்தை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். கொலை செய்த நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி பெட்ரோல் ஊற்றிக் கொண்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கோகுலகண்ணன். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த மேட்டுவேட்டாங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் தட்சணாமூர்த்தி. இவர் தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு உளியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சிலர் கஞ்சா போதையில் அப்பகுதியில் வந்து தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அவர்களை சூழ்ந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் போலீசார் சமரசம் செய்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த முன்விரோதம் காரணமாக உளியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சில நபர்கள் மேட்டுவேட்டாங்குளம் பகுதிக்கு வந்து வயல்வெளிக்கு சென்ற தட்சணாமூர்த்தியை சரமாரியாக வெட்டியதில் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். அவர் உடலை உறவினர்கள் சாலையில் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். அங்கு போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட எஸ்பி, டிஎஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருவருக்கும் வாக்குவாதத்தில் ஏற்பட்டதில் மறியலில் ஈடுபட்டவர்கள் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தனர். கொலை செய்த மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், இல்லையென்றால் நாங்கள் தீக்குளித்து விடும் என கூறி தங்கள் மீது பெட்ரோல் ஊற்றிக் கொண்டதால் இப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.